ரட்சிப்பு மிக மிக அவசியமானது. நீங்க யாராவது நம்மளை பார்த்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்முடைய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். எப்படி சொல்றீங்க நீங்க ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு சில பதில்களை வச்சிருப்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் முன்னால இந்து கோயிலுக்கு போவேன், இப்ப நான் சபைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அது ரட்சிப்பு கிடையாது. சிலருக்கு இப்படிப்பட்ட பதில்கள் இருக்கும். நான் ரொம்ப வியாதியா இருந்தேன், கர்த்தர் பாருங்க நான் எங்கெங்கயோ போய் பார்த்தேன், வியாதி சுகமே ஆகல, கடைசியா இந்த சபைக்கு நான் வந்தேன், என் வியாதி சுகமாச்சு, அன்னையிலிருந்து ஏசப்பா ஆலயத்துக்கு தான் நான் தொடர்ந்து வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பெயரும் ரட்சிப்பு இல்லை. தெளிவா விளங்கிக்கங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்போமே, ஆனால் பலருடைய பதில்கள் எப்படி இருக்கு தெரியுமா? இவ்விதமாகத்தான் இருக்கிறது. முன்னால பாருங்க, நான் எங்கெங்கயோ அலைந்து கொண்டிருந்தேன், திருமணமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, என் பிள்ளைக்கு திருமணமே ஆகாது சொல்லிட்டாங்க, கடைசியா இந்த சபைக்கு வந்தேன், ஆண்டவர் அருமையா திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுத்தா, இதுக்கு பேரு ரட்சிப்பு கிடையாது. அது சிலருக்கு இப்படி ஒரு எண்ணமும் இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணமாகி பல வருஷங்கள் ஆகியும் என்னுடைய மகளுக்கு குழந்தையே இல்லை, எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்தேன், கடைசியா ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி ஒரு கூட்டத்துக்கு போனேன். அன்னையிலிருந்து இந்த ஏசப்பா தான் எனக்கு முக்கியம் சொல்லி இந்த ஏசப்பாவை தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு பேரு ரட்சிப்பு கிடையாது. எது ரட்சிப்பு? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஏன் 30ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்க்கும் போது, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது அங்கே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான பதிலை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் இயேசுன்னு சொல்லி சொல்றாங்க, சிலர் கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நன்றாக கவனிங்க. நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. நான் எத்தனையோ வருஷமா சபைக்கு போகிறேன், எத்தனையோ வருஷமா ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எத்தனையோ வருஷமாய் நான் கிறிஸ்தவளாய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்வதல்ல ரட்சிப்பின் அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுல தான் ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பதங்கள் ஏன் இங்கே ரட்சிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் என்று சொல்லி தேவனுடைய குமாரனை குறித்த சத்தியங்களை நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில பாவிகளாகிய உங்களையும் என்னையும் மீட்கும்படிக்கு அவர் பாவமானார் என்று 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவகுமாரனாகிய கிறிஸ்து உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக இந்த பூமியிலே இயேசு என்கிற பெயரிலே மனுஷகுமாரனாய் பிறந்தார். நன்றாக கவனிங்க. கிறிஸ்து இயேசுவாய் வெளிப்பட்டார். இது அறிகிற அறிவுல தான் ரட்சிப்பு காணப்படுகிறது. இது அறியாம இங்க சும்மா வந்து போகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. தயவுசெய்து சொல்றேன், நீங்க சும்மா வந்து போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? பார்ப்பார், நீ 20 வருஷமா சபைக்கு போற, நீ தான் ரட்சிக்கப்பட்டவள். பார்ப்பார், நீ தினந்தோறும் இத்தனை அதிகாரங்களை வேதத்திலிருந்து வாசிக்கிறாய், நீ இவ்வளவு நிமிஷம் நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாய், நிறைய ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நீ கடந்து போகிறாய், ஆனபடினாலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், நீ ஏசப்பாவின் பிள்ளைதான், நீ உன்னை தேவன் அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார் அப்படி சொல்றான் அப்படின்னா அதற்கு பெயர் வஞ்சகம். அதற்கு பெயர் வஞ்சகம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது என்பது என்ன?
ரட்சிக்கப்படுதல் என்பது என்ன அப்படிங்கிறத நான் ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறேன். நாம் பாவிகள், பைபிள் சொல்லுகிறது ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவ அன்பை ருசி பார்க்கிற இடத்துல தான் ரட்சிப்பு காணப்படுகிறது. தேவ அன்பு எது? தேவன் தமது அன்பை எவ்விதமாய் விளங்க பண்ணியிருக்கிறார்? கார் இல்லாதவர்களுக்கு கார் கொடுத்து விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறதா? வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்து விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறதா? வேலை இல்லாதவர்களுக்கு சிறந்த வேலைகளை தந்து அப்படியாய் அன்பு செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறதா? வேதம் காண்பிக்கிறது தேவன் தமது அன்பை எவ்விதமாய் எப்பொழுது விளங்க பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. கிறிஸ்துடைய மரணம், அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தியாக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். இதை உறுதிபட யாரெல்லாம் விசுவாசித்து தான் ஒரு பாவிங்கிற மனநிலையோடு தேவனுடைய இரக்கத்துக்காக, தேவனிடத்திலிருந்து மன்னிப்புக்காக கெஞ்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தை யாரெல்லாம் தங்களுக்குள்ளே அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். மற்றபடி கூட்டத்துக்கு வந்து அல்லேலூயா சொல்லி கையை வைத்து அல்லேலூயா சொல்றவங்க கிடையாது. வளர்ந்தோறும் சபைக்கு போயிருந்தேன், அவங்களும் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க முடியாது. எதை வைத்து நாம் ரட்சிப்பை ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நான் பாவி, எந்த பாவியினுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக பாவமே செய்யாத தேவன், பாவமே வாசம் பண்ணாத தேவன் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டு நான் அடைய வேண்டிய அத்தனை பாவ தண்டனையையும் கல்வாரி சிலுவையிலே எனக்கு பதிலாக அடைந்து எனக்கு வர இருந்த எல்லா பாவ தண்டனையையும் என்னை விட்டு நீக்கினார் அப்படிங்கிறத நான் உறுதிபட நம்புறேன். பாத்தீங்களா? உறுதிபட விசுவாசிக்கிறேன். பாத்தீங்களா? அதுதான் ரட்சிப்பு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா? ஏசப்பா என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துல பாவமாக்கப்பட்டா, எனக்காக இந்த உலகத்துல அவர் என்னுடைய எல்லா பாவங்களையும் இலவசமாய் மன்னித்து விட்டா. இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த சந்தோஷத்துக்குள்ள வர்றோம் பாத்தீங்களா? இந்த சந்தோஷத்துக்கு பெயர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசு என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டா. அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு விட்டேன். நான் பாவியாய் இருந்தேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததினாலே நான் நீதிமானாக்கப்பட்டு விட்டேன். இனி நான் பாவி அல்ல என்கிற நிச்சயம் எப்பொழுது வரும் தெரியுமா? அந்த நிச்சயத்துக்குள்ள வர்றோம் பாத்தீங்களா? அந்த நிச்சயத்துக்குள்ள வர்றதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. என் அனுபவம் இருக்குதா அப்படிங்கறத ஆராய்ந்து பாருங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இல்லாவிட்டால் ரட்சிப்பு கிடையாது. இல்லாவிட்டால் ரட்சிப்பு கிடையாது. சமீபத்தில் ஒரு வாலிப பெண்ணை நான் கண்டேன். அப்பொழுது அவளுடைய காலில் பார்க்கிறேன் கயிறு கட்டி இருக்கு. அவளை பார்க்கிறேன் பைபிளோட வந்து நிற்கிறாள். கேட்கிறேன், அம்மா சபைக்கு போயிட்டு வருகிறாயான்னு கேட்கிறேன். ஆமா பாஸ்டர், சபைக்கு போயிட்டு வருகிறேன்னு சொன்னால். அப்ப கேட்டேன், திருவிருந்திலே கலந்து கொண்டாயேன்னு கேட்கிறேன். ஆம், திருவிருந்திலே கலந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் வேற எதுவும் பேசல. அப்படி கடந்து வந்து விட்டேன். என்னுடைய பார்வையெல்லாம் பார்க்கிறேன், காலில் ஒரு கருப்புகளை கயிறு கிடக்கு. நினைக்கும் போது இன்னைக்கு ஏராளமான சபைகள் இதை கண்டுகொள்றது கிடையாது. ஏராளமான சபை போதகர்கள் இதை கண்டுகொள்வது கிடையாது. கையில கயிறு இருந்தானே, கழுத்துல கயிறு இருந்தானே, அல்லது காலில் தான் கயிறு இருந்தானே, அவன் மாமூலா நமக்கு தசமபாகம் கொடுக்கிறானா போதும். அவனை வைத்து நமக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஏதாவது பலன் இருக்குதா, அது போதும் என்று சொல்லி அநேக போதக பிதாக்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். சத்தியத்தை எடுத்து சொல்லி, ஏமா கர்த்தரை நீ பற்றி கொள்ளணும், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே, நீ தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தால் இப்படிப்பட்ட கயிறு நீ நம்ப மாட்டாய்.
இந்த கயிறை நீ கலற்ற வேண்டும் என்று சொல்லி புத்திமதி சொல்லி வேதத்துக்கு திருப்பி அந்த சகோதரிய வாலிப பெண்ணை சரியான சத்தியத்துக்குள்ள நடத்துகிற மனிதன் தான் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 18 மற்றும் 19 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, பாவம் செய்து வந்த அருவருப்பான கிரியைகளை செய்து வந்த மாய வித்தைக்காரர்கள் மனம் திரும்பின ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசத்துக்குள் வந்தார்கள். அவர்கள் விசுவாசித்து கர்த்தரை பற்றி கொண்ட போது அவர்களுக்குள்ள ஏற்பட்ட அருமையான மாற்றத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். நாம் இப்பொழுது வாசிக்க நாம் கேட்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே தொடர்ச்சியா விசுவாசிக்கிறார்கள், விசுவாசித்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள் அறிக்கை செய்தார்களாம். அறிக்கையிட்டது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்று சொல்லி வைத்திருந்த எல்லா அருவருப்புகளையும் சுட்டரித்து போட்டார்கள் அப்படிங்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்கலாம் 18 மற்றும் 19. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். தங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டு மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். பாருங்க, அதெல்லாம் எரிச்சும் போது ஐயோ இது 50,000 வெள்ளி காசு அந்த காலத்துல பெரிய பணம். இதெல்லாம் எரிக்கிறோமே கவலைப்படல. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை உணர்த்தி, ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்துட்டார் அப்படிங்கிற நிச்சயத்துக்குள்ள வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி அன்பை நாம் ருசி பார்க்கும் போது, பாவத்தினுடைய தாக்கத்தினாலே ஏற்பட்ட எப்பேற்பட்ட லாபத்தையும் நாம் நஷ்டம் என்று விட்டுவிடுவதற்கு கடந்து வருவோம். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அறிக்கை எடுக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்துக்குள்ள வருகிறது மட்டுமல்ல. பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. அறிக்கை செய்கிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆண்டவரே, நான் நாடகம்லாம் பார்த்தேன், சினிமாலாம் பார்த்தேன், என்ன மன்னிங்க, கெட்ட வார்த்தை பேசுறேன், மன்னிங்க சொல்லிட்டு மறுபடியும் போய் கெட்ட வார்த்தை பேசுறது, நாடகம் சினிமா பார்க்கறது, இதெல்லாம் இன்னைக்கு இக்காலத்தினுடைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய விளையாட்டு, வேடிக்கை. பிரியமானவர்களே, மாற்றம் இருக்கணும். அதுதான் ஆரம்பத்துல இருந்து ஊழியக்காரங்க பேசிட்டே இருக்காங்க. மாற்றம் வரணும். முன்னால நான் பொய் பேசுவேன், இப்ப நான் பொய் பேச மாட்டேன். மாற்றம் வரணும். மாற்றம் வரலையா நம்ம கேட்கக்கூடிய போதகம் பொய்யான போதகம் என்று அர்த்தம். ஆதி நாட்களில் பிரசங்கிக்கப்பட்ட அப்போஸ்தலருடைய போதகம் என்ன? நீங்க யூடியூப்ல கூட கேட்கலாம். ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த, ஆதி அப்போஸ்தலர்கள் அறிவித்த அந்த ஒரே சுவிசேஷம் என்று சொல்லி ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தைகள் யூடியூப்ல உண்டு, கேட்டு வேணா பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த அந்த ஒரே உபதேசம், அந்த ஒரே சுவிசேஷத்தினால ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாச்சு. இன்னைக்கு எப்படி தெரியுமா? வாரத்துக்கு 6 நாள் பாவம் செய்யலாம், 6 நாள் பொய் பேசலாம், கெட்ட வார்த்தை போடலாம், மாயமாலமா நடிக்கலாம், மற்றவங்களை திட்டலாம், சண்டை போடலாம், அடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே பயபக்தியை காண்பிச்சுட்டா பாஸ்டர்மார் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அக்கா சோதரம், அண்ணே சோதரம், தம்பி சோதரம், அவங்க பொய் பேசுறாங்க, கெட்டவத்தை போடுறாங்க, அதெல்லாம் கட்டிவிட மாட்டேன். அக்கா சோதரம், அண்ணே சோதரம், அம்மா சோதரம். ஒரு பெரிய வேட்டு இருக்கு. பின் நாட்கள்ல நியாய தீர்ப்பு நாள்ல கொள்ளுன்னு கொள்ளுவார். எசேக்கியேல் 22 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நான் உன்னில் நியாயம் செய்யும் போது உன் இருதயம் தாங்குமோ,
உன் கைகள் திடமாய் இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. எசேக்கியேலின் புத்தகத்தை கூட நாம் திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியேலின் புத்தகம் 22வது அதிகாரம் நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் 14வது வசனமா வாசிங்க. நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ உன் இருதயம் தாங்குமோ அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் இதை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, நான் கூடி வர்ற சபைக்கு எல்லா ஜனங்களும் வரணும்னு எங்களுக்கு பெரிய ஆவல். ஆனா உலகத்துல மாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சபைக்கு வந்து அவிதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து வர முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு வழி கிடையாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு கடமைக்கு ஆலயத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றவங்க அதுல நிலைத்திருக்கவே முடியாது. உலகம் வேறு, சபை வேறு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கணும், பிரதிபலிக்கணும். சில 30 வருஷமா சபைக்கு போவாங்க, ஆனா தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல ஒரு 3 பேர்கிட்ட பேசவே மாட்டாங்க. கசப்பு. பின்னால பார்த்தா அது எதுக்காகன்னு பார்த்தா வேற எதுக்கு இருக்காது, பணத்துக்காக இருக்கும். சொத்து, இட பிரச்சனை, அதான் நில பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அப்புறம் மான பிரச்சனை. அவமானமா பேசிட்டாங்கன்னு சொல்லி நான் என்ன கேட்கேன்னா, அவமானமா பேசினா என்ன கேட்க? ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆதிகால சபைகள் எவ்வளவாய் நஷ்டத்தை பொறுத்தாங்க, எவ்வளவா நஷ்டத்தை அனுபவிச்சாங்க. வேதத்துல தானே பார்க்கிறோம். நீ பதிலுக்கு பதில் ஒருத்தன் ஏசுனாங்கன்னா திரும்ப ஏசுறது. இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு கேட்கிறேன். ஆரம்பத்துல 2006வது வருஷம், கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பாக, 2006வது வருஷம் துவக்கத்தில் நினைக்கிறேன். அப்பொழுது நான் ஓஎம் ஊழியத்தில் நான் ஊழியம் செய்த நாட்கள்ல நான் இவ்விதமான ஒரு அனுபவத்தை பார்க்க நேரிட்டது. நாங்கள்லாம் ஊழியர்களாக சேர்ந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஊழியம் செய்து வந்தோம். அப்போ நான் அதிகமாக ஆண்டவர் ஆத்துமாக்கள் குறித்த பாரத்தை தந்தா. ஆத்துமாக்களுக்காக அழுவேன், மலையில் போய் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் கண்கூட நான் பார்த்தேன், என் கூட இருக்கிற ஊழியர்கள் மடத்தனமா சண்டை போடுவாங்க. ஒருத்தர் கூட ஒருத்தர் ஊழியர்கள் என்ன செய்வாங்கன்னா, 2 பேருமே ஆண்டோடைய ஊழியக்காரங்க. பாருங்க, ஆண்டோடைய ஊழியத்தை தான் செய்யறாங்க, அவங்க ஆண்டோடைய ஊழியக்காரங்கன்னு சொல்றதுக்கு வழி இல்லை. சண்டைன்னா தொண்டை வலிச்சிரும். ஒருத்தர் தொண்டையே கட்டிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பயங்கர சண்டை. இது அடிக்கடி நடந்துச்சு. எல்லாம் பார்க்க பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. ஊழியர்களுக்கு அந்த அக்கறை இல்லை, ஊழியர்களுக்கு அந்த தெளிவு கிடையாது. நீ சபை நடத்துற சொல்றாங்க, சாட்சி இருக்குதா? கோபப்படாம இருக்க முடியுதா? கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியுதா? விசுவாசிகள் பணம் கொடுப்பாங்க, பணம் பணங்கிற அந்த பணாசை இல்லாம இருக்க முடியுதா? அதெல்லாம் முடியாது. ஆனா வெளியே நடிச்சுக்கிறது, அல்லேலூயா, வெளியே நடிச்சுக்கிறது. உள்ள பார்த்தா பெரிய வஞ்சகம், உள்ள பார்த்தா கொடுமை. இது வேத பாரகருடைய ஊழியம், இது பரிசேயனுடைய ஊழியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். மாற்றம் இருந்தது, மாற்றத்துக்கு வழியே இல்லை. அதான் சொல்றேன், நூதனமாய் சாத்தான் தனக்கென்று தன்னுடைய ராஜ்யத்திற்கென்று இப்படிப்பட்ட தாசர்களை, எப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தை தனக்கென்று வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆதி நாட்களில் நடந்த மாற்றங்களை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, மாற்றத்தை அனுபவித்தா. அவர் சொல்லும் போது கவனித்து பாருங்க, முன்னே நான் எப்படி இருந்தேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அந்த வசனத்தையும் ஒருத்தர் வாசிக்க கேட்கலாம். 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த வாசிக்க கேட்கலாம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்து என்ன ஆண்டு என்ன செஞ்சார்னா, தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் என்ன செஞ்சார், பிரித்தெடுத்தார், அழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அப்போஸ்தலன் பவுல் எதை காண்பித்து தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லுகிறார்? தான் தேவனால் அழைக்கப்பட்ட அனுபவத்தை எதை வைத்து இங்கே பிரகடனப்படுத்துகிறார் என்று சொன்னால், தன் முன்னால உள்ள தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எவ்வளவு கேடுள்ள மனுஷனாய் இருந்தார், எவ்வளவு கெட்ட மனிதனாய் வாழ்ந்தார், இப்பொழுது எவ்வளவு ஒரு நல்ல மனிதனாய் அவர் மாறிவிட்டாருங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். அவனை குறித்து சொல்றாங்களா? ஒரு கிராமத்தில் எனக்கு குறித்து இப்படியே சொல்றாங்க, ஒரு கிராமத்தில் இப்படியே சொல்றாங்க, இந்த கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ஒருத்தருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அங்கேயும் சபைங்கிறது 70 வருஷமா 80 வருஷமா எவ்வளவு வருஷங்கள் கிடக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளை காமிங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆள் ரட்சிக்கப்படலைன்னு சொல்றாங்க. 70 வருஷம் 80 வருஷம் ஆராதனை நடக்கு. காலையில் ஆராதனை, மாலையில் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டங்கள், உபவாச ஜபங்கள், இரவு ஜபங்கள், இவையெல்லாம் என்னத்திற்கு? கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்டு போவதற்கா? பிரியமானவர்களே, சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. அப்போஸ்தலன் பவுல் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்றாரு. 12ஆம் வசனத்துல தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்றாரு. ஆமா, சத்தியத்தை வெளிப்படுத்தி விட்டார். இப்பொழுது சாட்சியுள்ள வாழ்க்கை வெளிப்படுகிறது. சாட்சியுள்ள வாழ்க்கை வெளிப்படுகிறது. அநேகர் அடிக்கிற ஒரு மனுஷன் தான், முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. முரட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் சவுல். இன்றைக்கு கிறிஸ்து தனக்காக மரித்தார், தன்னுடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய அத்தனை பாவங்களையும் நிவர்த்தியாகி தன்னை நீதிமான் ஆக்கும் பொருட்டு அவர் எனக்காக மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டாருங்கிற சத்தியத்தை அவர் என்றைக்கு விசுவாசித்தாரோ அவருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டானது. தனக்கு லாபமாய் இருந்தவைகளை கூட என்ன செஞ்சாரா? கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டாராம். இன்னைக்கு அந்த போதனையை கை கொள்வதற்கு ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு அந்த போதனையை கை கொள்வதற்கு ஆட்கள் கிடையாது. தனக்கு லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டுட்டாராம். இந்த பயமே கிடையாது. கர்த்தர் பார்க்கிறாருங்கிற அந்த பயம் இருக்குதா அப்படின்னு பொய் சொல்ல மாட்டோம். சில வீடுகளில் போய் கதவை தட்டினா, நான் ஒரு முறை அப்படிதான் நான் வீட போய் கதவை தட்டுறேன். ஒரு பாஸ்டர் வர சொல்லியிருந்தார், நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்றேன். நான் வீடு போய் கதவை தட்டுறேன், பாஸ்டருடைய மனைவி வர்றாங்க. அதுவும் அவர் மனைவி கிடையாது, இன்னொருத்தருடைய மனைவி. அவர் உயிரோடு இருக்கும் போதே இவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய கால கொடுமை, அவங்களெல்லாம் போய் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்க வந்தாங்க, பாஸ்டர் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க. ஏதோ சத்தம் கேக்கு. உள்ள போயிட்டு வந்து வெளியே சொல்றாங்க, அவர் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ள தானே வர்றீங்க, உங்களுக்கு தெரியாது அவர் தூங்கிட்டு இருக்கிறது? அவர்கிட்ட கேட்டு வந்து சொல்றீங்களா நீங்க? அது இந்த லட்சணத்துல தான் இருக்கும். கார் வாங்கி வச்சுப்போம் அந்த ஊழியத்துல. கார் எப்படி தெரியுமா? கார்ல ஃபுல்லா வசனமா இருக்கும். இவர் ஊழியத்து போற இடத்துல உதவி செய்யறங்கிற அடிப்படையில அந்த சகோதரிக்கு கணவன் இருக்கும்போது இவங்க அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறங்கிற அடிப்படையில் கூட்டு வந்தாச்சு. இப்ப இவங்க தான் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் அம்போன்னு விட்டாச்சு. நல்லா இருக்க ஊழியம். இதுக்கு பின்னால ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு. இப்ப அவர் தான் முதன்மையா இருக்காரு. தூத்துக்குடியில முதன்மையான இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்ற வரிசையில முதன்மையா உட்கார்ந்து இருக்கிறார். அடபுடா கடபடா கடபடா அடபடா. நீங்க யூடியூப்ல பாருங்க, இதுதான் திருப்பி திருப்பி வரும் பாஷை. அடபடா கட்டபடா 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 அடபடா கட்டபடா. அவருக்கு பேரே இப்படிதான் வச்சிருக்கோம், அடபடா கட்டபடா. நீங்க கேட்டீங்கன்னா, அந்த அந்நிய பாஷையை கேட்டீங்கன்னா
சிரிப்புன்னா நல்லா, நான் ஒரு முறை கேட்டு சிரிப்புன்னா அவ்வளவு சிரிப்பு. இதே தான் திரும்ப திரும்ப பேசுவார். அடப்பட்டா கட்டப்பட்டா கட்டப்பட்டா அடப்பட்டா அடப்பட்டா கட்டப்பட்டா. இதோ கர்த்தர் சொல்ற இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவில் இந்தோனேஷியாவில். அதுக்கப்புறம் வராது. அப்புறம் கடப்பட்டா கிட்டப்பட்டா பிடப்பட்டா பிடப்பட்டா. பரலோகம் போடா அப்படின்னு சொல்லி தள்ளிரும். எவ்வளவு ஒரு அருவருப்பு தெரியுமா? இன்னைக்கு இந்த ஊழியத்தின் பாதையில ஊழியக்காரங்க எதிர்க்கிறாங்க. அவ்வளவுதான் அறிவு. நீ பட்டை போட்டவங்களால பிரச்சனை இல்ல, பட்டம் வாங்கினவங்களால தான் நீங்க ஊழியத்துக்கு பிரச்சனை. ஏன்னா ரட்சிப்பு கிடையாது. ஐயா, உன் கூட இருக்கிற ஜனத்தை எங்க கொண்டு போய் சேர்க்க போற? நீயும் பாதாளத்துக்கு போய் உன் கூட இருக்கிற ஜனத்தையும் பாதாளத்துக்கு கொண்டு போகிறாயா? நீ அது பேர்ல ஏதாவது ஒரு கடையில வேலை பார்த்து, ஒரு கம்பெனியில வேலை பார்த்து உன் குடும்பத்தை காப்பாத்தி விசுவாசத்துல ஒழுங்கா நடந்து நித்திய ஜீவனுக்கு வந்து போய் சேரு. பிரியமானவர்களே, சரி தெரியல. சமீபத்தில் சாயல்குடியில நடந்த ஒரு கூட்டத்தில் இங்க ரட்சிக்கப்பட்டவங்க யாரா இருக்கீங்களா கேட்கும் போது ஒரு அம்மா கை வைத்தினாங்க. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி. அவ எழும்ப சொல்லி, அம்மா அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம்னு சொல்றோம். அவங்க சொல்றாங்க, ஐயா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால என் பையனுக்கு உடம்பு முடியாம இருந்தது. கடைசியா நான் சபைக்கு போனேன், எங்கெங்கயோ பார்த்தேன், ஆகல, சபைக்கு போனேன், ஆண்டவர் விடுதலை தந்தார். அதுல இருந்து இந்த ஏசப்பாவை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அம்மாட்ட சொன்னேம்மா, அது ரட்சிப்பு கிடையாது. நீ சுகம் கிடைக்கணும், எத்தனையோ இடத்துல இருக்கு சுகம் கொடுக்குறாங்க, எத்தனையோ இடத்துல அற்புதம் நடக்காத இடங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரா? அதுதான் ரட்சிப்புன்னு சொன்னா நம்ம உணர்ந்தாங்க. 6 வருஷமா சபைக்கு போறாங்களாம், 4 வருஷமா 6 வருஷமா சொல்றாங்க ரட்சிப்பு கிடையாது. எல்லாம் சுகம் தந்தாரு, அப்புறம் வீடு கட்டி தந்தாரு, நகை நட்டு தந்தாரு, திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு, பிள்ளைக்கு குழந்தை பிறந்தது. இதுதான் ரட்சிப்பு. சாத்தான் எவ்வளவு வஞ்சிக்காம பாத்தீங்களா? அதனாலதான் பட்டையை போட்டவங்களுக்கும் எஜமான் ஒருத்தன் தான். அதே எஜமான் தான் பட்டம் வாங்கினவங்களுக்கும். பட்டம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கிராஜுவேஷன், பிஹெச்டி, எம்டி, பிடி, பிடின்னு போடுறியே, நீ கேடியால நீ வாழ்ற. உணர்வு இல்ல, சாட்சி இல்ல, சாட்சி கிடையாது. வாழ்க்கையை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் முரட்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவுடனே சாதுவான ஆட்டுக்குட்டியா மாறிட்டார். இதுதான் ரட்சிப்பு. மாய வித்தைக்காரங்க தங்கள்கிட்ட வச்சிருக்கிற புஸ்தகத்தை வச்சு எவ்வளவு வருமானத்தை தீட்டுறாங்க, அப்படித்தானே? அந்த மாய வித்தைக்கார அந்த புஸ்தகம் இருக்கு, அவங்ககிட்ட வச்சிருக்க புஸ்தகங்கள் எல்லாம் வச்சு நிறைய தொழில் நடக்கு. அதுல வருமானம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதை குறித்துமே யோசிக்கல. இப்ப எல்லாத்தையும் எரிச்சோம்னா அசலும் போயிடுச்சு. எது அசல்? இந்த புஸ்தகத்துக்கு போட்டு அவ்வளவு முதலீடும் போயிட்டு இதனால வரக்கூடிய அத்தனை வருமானமும் போகுது. பரவாயில்ல, அதுதான் ரட்சிப்பு. போன் இடல்ல இருக்கா? சிலெல்லாம் பாருங்க, சில பரிசுத்தவான்கள் போன் இடல்ல ஆயிட்டுனா ஒட்டச்சி தூள் தூளாக்கி விட்டுருந்தாங்க. போட்டும் இதானே எனக்கு இடல்ல இருக்கு, தொலைஞ்சு போட்டுன்னு சொல்லி போட்டு விட்டுருந்தாங்க. நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில் அசைவு இருக்குதா? யோசிச்சு பாருங்க, அசைவு ஏதாவது இருக்குதா? அசைவு இல்லைன்னா நம்முடைய நம்முடைய கிறிஸ்தவம் போலியான கிறிஸ்தவம், தவறான கிறிஸ்தவம். அப்போஸ்தலர் நாட்களை பாருங்க, அடி பல்லான்னு கொடுக்கக்கூடிய, அடி கொடுக்கக்கூடிய பவுல் அடி வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். இதான் ரட்சிப்பினுடைய அந்த தாக்கம், ரட்சிப்பினுடைய லட்சணம். ரட்சிக்கப்பட்டோருடைய லட்சணத்தை பாருங்க, அந்த தோற்றத்தை பாருங்க, மாற்றமடைந்தார்கள். அந்த போதகருடைய மனைவி சொல்றாங்க, ஒரு இடத்துல ஒரு போதகருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மாவும் சொல்றாங்க, ஐயா அவங்க வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. உள்ள போயிட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் சைட்ல ஜன்னல் வழியா பார்க்க அந்த கம்பி வழியா அவர் படுத்திருக்கிறது தெரியுது, அவர் இருக்கிறார், உள்ள இருக்கிறது தெரியுது. என்கிட்ட சொல்றாங்க, நான் உடனே சொல்ல முடியுமா? அவங்களுக்கு அவமானம் ஆயிரும். ஏமா அந்த ஐயா அங்கதானே இருக்காங்க, நான் ஜன்னல் வழியா தெரியுது எனக்கு. அந்த ஜன்னல் அவங்க சரியா மறைக்கல, அது ஸ்கிரீன் போடுறது, ஸ்கிரீன் அது போடல. ஸ்கிரீன் போடல இல்ல, அங்க ஸ்கிரீன் திறந்தே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் இந்த ஸ்கிரீன் வழியா பார்க்கறது இல்லை, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
போதவருடைய மனைவி பேசுற பேச்ச பாருங்க. அவங்க வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும் உங்க ஊழியம். அந்த எப்படி பேசுவார் தெரியுமா? அங்க இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், நான் கண்ணால பார்த்திருக்கேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார், மனம் திரும்புங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். கத்துன தொண்டை கிளியும் நான் கண் கூட பார்த்திருக்கேன். அந்த மாதிரி சொல்றாங்க அவங்க வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு நல்ல ஊழியம் கிடைச்சிருக்கு. சாத்தா நல்ல ஊழியங்கள் கொடுத்துருக்கான், செய்யுங்க. நல்லா செஞ்சு கடைசி நரகத்துக்கு போய் சேருங்க. எங்க பிரியமானவர்கள் இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா? ஆதி நாட்கள்ல மாற்றத்தை அனுபவிக்கிறதுக்காக கூட்டங்களுக்கு ஓடுவாங்க. இன்னைக்கு ஏமாற்றத்தை அனுபவிக்கிறதுக்காக கூட்டங்களுக்கு ஓடுறாங்க, காணல் நீரை பற்றி கொள்வதற்கு. நீங்க ஒப்பு கொடுக்க போகிறோம் பிரியமானவர்களே. நாம் செபித்து நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்பா நான் இதைத்தான் வலியுறுத்துகிறேன். ரட்சிப்பு, அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய மாற்றம். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் பேசினார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்கிறது மட்டுமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல பேசுகிறோம், சிலுவையை பற்றிய பிரசங்கம் இல்லையா? ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய சீர்படுத்தக்கூடிய பலிபீடமாகிய சிலுவைக்குள்ளே கொண்டு போகாத எந்த பிரசங்கமும் தேவனிடத்திலிருந்து வந்த பிரசங்கம் அல்ல. உண்மையிலே நான் இன்னொரு செய்தி வச்சிருந்தேன், எடுக்க முடியாது, நேரம் இல்லை எனக்கு, என்னால முடியல. அது பேசணும் 1 மணி நேரம் பேசக்கூடிய செய்தி, 1 மணி நேரத்துக்கு மேல பேசணும், அது எடுக்க முடியாது. ஆராதனைக்கு வாங்க பேசுறேன், ஆராதனையில் ஆண்டுடைய வார்த்தைகளை உங்க மத்தியில் கொடுக்க இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா? நான் நீ சொல்றேன் பிரியமானவர்களே, இந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போறோமா, போகும்போது திடீர்னு ஒருத்தங்க நமக்கு விரோதமா தவறான காரியங்களை சொல்லி, இல்லாத பொல்லாத சொல்லி நம்மளை திட்டுறாங்க. நம்ம எப்படி நடந்து கொள்வோம் சொல்லுங்க? எப்படி நடந்து கொள்வோம்? கோபம் பளீர்னு வரும். என்னைய அப்படி பேசுற, நாக்க பிடுங்கிற மாதிரி நாம் 4 நறுக்குன்னு ஒரு வார்த்தையில பேசாம விட மாட்டேன்னு சொல்றோமா? அது கிறிஸ்தவம் கிடையாது. நீங்க அப்படிப்பட்டவங்க சபைக்கு போய் சோதரம் சோதரம் சொல்றாங்க, அந்த ஸ்தோத்திரத்தில் தேவன் பிரியப்படுகிறது இல்லை. 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், அங்கிருந்து எனக்கு கொஞ்சம் காமிச்சாங்க, 10 நிமிஷம் இருக்கு, அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் ரெடி ஆயிரும், தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. மாற்றங்களை அனுபவிக்கிறோமா? மாற்றங்களை அனுபவிக்கிறோமா? ஆராய்ந்து பாருங்க. உங்களை என்னையும் சரியான ரட்சிப்புக்குள்ள ஊழியக்காரர்கள் நடத்துறாங்களா கவனித்து பாருங்க. இப்படிலாம் பேசும்போது நமக்கு தெரியும், ஐயா இந்த ஊழியம் தான் இருக்குதான்னு கேட்டா இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இருக்கிறாங்க. நித்திய ஜீவனுக்கு நடத்தக்கூடிய தாசர்கள் இன்றைக்கு உண்டா? ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கக்கூடிய தாசர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர்? எல்லா இடமும் பார்த்தா இப்படிதான் இருக்கு. ஒருத்தர் பார்த்தா எதை பேசுறாருன்னா வருகை குறித்தே பேசிட்டு இருக்காரு. இந்த மிருகம் வருது, லண்டன்ல இருந்து அது வருது, இது வருது, அமெரிக்கால இருந்து புலி வருது, இந்த புலி வருது போன வருது சொல்லாதீங்க ஐயா. கேட்டா அவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் இருக்கட்டுமே, மனம் திரும்புதல பேசுங்க. அதுக்கு ஒரு கூட்டம் எழுப்பி போயிடுச்சு, அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல. வருகை குறித்து பேசுவாரு, இந்த ஊழியக்கார் வருகை குறித்து அருமையா பேசுவாரு. அப்புறம் லண்டன்ல அது நடக்க போதான், சுவிட்சர்லாந்துல இது வருதான், எதுவும் வரட்டுமே, நான் பரிசுத்தமா ஜீவித்தா, சிலுவை பற்றிய உபதேசத்தை அனுபவித்து 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 சிந்தையில பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம் என்று உள் உணர்வுகள் எத்தனையிலும் பரிசுத்தம் என்று பரிசுத்தமா வாழும்போது, லண்டன்ல இருந்து மிருகம் வந்தா என்ன, ஸ்பெயின்ல இருந்து மிருகம் வந்தா என்ன, கர்த்தருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் பிரியமானவர்களே. அது அறிந்து கொள்வதில் தப்பு கிடையாது, அதுலயே உட்காரக்கூடாது. இன்னொரு விதத்துல பார்த்தா அதுவும் நம்மளை மோசம் போக்குகிற பிரசங்கங்கள் தான். வருக 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 அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. அப்புறம் இது அமெரிக்கால தான் அந்திகிறிஸ்து வருவானா, வேட்டிகன்ல இருந்து அந்திகிறிஸ்து வருவானா, எங்க இருந்து வந்தா என்ன? ஆயத்தமா இல்லைன்னா அங்க இருந்து வருவான், இங்க இருந்து வருவான்னு செய்தி கேட்டவங்களும் கைவிடப்பட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு அந்த கன்னிகைகளை குறித்து பார்க்கும்போது என்ன இருந்தா தான் தப்ப முடியும். இல்ல எண்ணெய் குறித்த வெளிப்பாடு இருக்கு, எண்ணெய் வைத்திருக்கும் போது விளக்கு எப்படி எரியும் அப்படிங்கிற வெளிப்பாடு எனக்கு இருக்கு.
வெளிப்பாடுலாம் கைவிடப்பட்டுரும். என்ன இல்லையா, கெட் லாஸ், தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி தள்ளிடுவாரு. என்னைய குறித்த வெளிப்பாடு எனக்கு இருக்கு, அப்புறம் அந்த எரிகிற தீவெட்டி இருக்கு, அது அப்படியே எரியும் பார்த்துக்கங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி அனலா இருக்கணும். இந்த வெளிப்பாடு இருக்கட்டும். அபியாசப்படுத்துறாயா? உன் கையில இப்ப என்ன இருக்கா இல்லையா? இல்லையா, வெளியே போயிரு, கதவு போட்டப்பட்டுரும். ஏதான் நிறைய பேருக்கு கர்த்தர் வரும்போது இப்படி வருவாராம், அப்படி வருவாராம். அப்புறம் கால குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இது இப்ப 2026 கரெக்டா பாருங்க. அந்த 1716 இருந்து இப்ப வரைக்கும் கணக்கிட்டு இருக்காங்க. அது 310 வருஷம் ஆயிட்டான். இருக்கட்டும், 310, அடுத்த வருஷம் 311 ஆக போகுது. இல்ல ஒரு கால கடிப்பில் சொல்லியிருக்காங்க 319வது வருஷம் வந்துட்டுனா அவர் வந்துருவாராம். இருக்கட்டும். இன்னைக்கு நீ மரிச்சா எங்க போவ? அவர் வரது இருக்கட்டும். இன்னைக்கு நீ பாவத்தோடு மரிச்சா, உன் கூட பிறந்த சகோதரன் சகோதரிட்ட சொத்து பிரச்சனைக்காக நீ கேஸ் கொடுத்திருக்க, அந்த கேஸ் நிமித்தமா நீ மரிச்சா நீ எங்க போவ? பொய்யும் பிராடும் பண ஆசையும் பொருள் ஆசையும் பதவி ஆசையும் உள்ள கிடக்கு. அவர் அப்படி வர்றாராம், இப்படி வர்றாராம். இருக்கட்டும். நீ இந்த பாவங்களோடு இன்றைக்கு மரித்தால் உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? தெரியுமானவர்களே, சாட்சியுள்ள வாழ்க்கை வேண்டும். அதுக்குதான் பிரயாசப்படுறோம். அதுக்குதான் தூத்துக்குடியில இருந்து இங்க வரைக்கும் வர்றோம்னா எதுக்கு பிரயாசம்? இதுக்குதான் பிரயாசம். இன்னும் இதை தாண்டி பாம்பனுக்கு போகணுமா, தங்கச்சி மடம், அக்கா மடம், தனுஷ்கோடி வரைக்கும் போறதுக்கு ரெடியா இருக்கும். எதுக்கு? ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. சிந்தையில 1 ரூபா பணம் வந்துட்டா கூட எழுதி வச்சுக்கங்க, நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல அல்ல அல்ல. இதுக்கு மேல வேற விளக்கம் கொடுக்க முடியாது. நீ மனிதர்கள் உலகம் உலகம் என்று உலகத்துக்கானவைகளை தேடிக் கொண்டிருக்கிறார். நாமும் உலகத்தை தேடுகிற பெயர் கிறிஸ்தவர்களா? உலகத்தை தேடுகிற கைவிடப்பட போகிற கிறிஸ்தவர்களா? சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பின மனிதர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் நீங்க திருப்பி பாருங்க. மாற்றங்கள் சம்பவித்தது, மாற்றங்கள் சம்பவித்தது. நான் மீண்டும் சொல்றேன், போன தடவை சொன்னதை மீண்டும் சொல்றேன். நம்முடைய ஐக்கியத்துல வர்ற ஒரு அருமையான அம்மா சொல்றாங்க, ஐயா கர்த்தர் அது கொடுத்தார் இது கொடுத்தாரு சொல்லி அதுல நான் மேன்மை பாராட்டினேன். ஆனா இங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது இதெல்லாம் குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என் உள்ளெல்லாம் பூரிக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய பிரதிபலனே அதுதான். என் உள்ளெல்லாம் பூரிக்கு, கண்ணில் கண்ணீர் வருது. இதுக்காக தான் நாங்க வந்தோம். இந்த சாட்சியை கேட்க தான் நாங்க வந்தோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஆண்டு தருவார், நான் தரமாட்டேன்னு சொல்லல. அதை குறித்த சாட்சியை கேட்கறதுனால எங்க இருதயம் குளிராது. அது உலகத்துல எத்தனையோ பேருக்கு நடக்கதான் செய்யுது. ஆனா இதுதான் ஏன்னா உலகம் நான் மேன்மை பாராட்டிட்டேன் இல்ல, ஆண்டவர் குறித்த மேன்மை பாராட்டுங்கிறத செய்தியில ஆண்டவர் பேசுறாரியா, மனம் திரும்பன்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரியா. சிலட்ட பணம் வாங்கியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா சர்ச்சில் போய் என்ன செய்ய தெரியுமா? அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் படிக்க கூடாது, சாத்தான் நடத்தும் செயல்கள் எல்லாம் அப்படிதான் படிக்கணும். வாங்கின பணத்தை நீ கொடுக்கணுங்கிற கொஞ்சம் கொஞ்சமானாலும் கொடுக்கணும். நான் உன்ட்ட வாங்கவே இல்லையே, நீ யாரும் எனக்கு தெரியாது. எப்படி இவங்க என்னது கை தட்டி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த கேடான கிறிஸ்தவத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? மாற்றத்தை அனுபவிக்கிறீங்களா? கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு ஐக்கியம் சமாதானம் காணப்படுதா? நாங்க வந்து டாம் டீம்னு பேசிட முடியாது. வீட்டுல என் மனைவிட்ட நல்லா கோவப்பட்டுட்டு நல்ல சண்டை போட்டுட்டு நான் இங்க வந்து மனம் திரும்பணும், அதெல்லாம் வேஸ்ட், வெட்டு இதெல்லாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கும் மனைவிக்கு சில மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க. எனக்கு என் மனைவிக்கு சில நேரங்களில் ஏதாவது ஒரு சில வாக்குவாதம் ஏதாவது பிரச்சனை வந்துடும். என்ன செய்வோம் தெரியுமா? உடனே அவளோ நானோ உடனே மனஸ்தாவப்பட்டு கையை பிடித்து அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். அவளுக்கு தெரியும். உடனே தோணும்,
இது அப்படியே வலுப்பெற்றுனா குடும்பத்துல உடைசல் வந்துடும். ஆவியானவர் உணர்த்துவார். உடனே 2 பேரும் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இந்த இடத்துல நாங்க இப்படிலாம் பேசிட்டோம், இன்னும் பேசிடக்கூடாதுப்பா, மன்னிச்சிருங்க. எங்க வீட்டு பக்கத்துல இதெல்லாம் சொல்ல சில பகுதி சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க பெருமைக்கு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் சில பகுதி சொல்ல வேண்டியது இருக்கு. பக்கத்து வீட்டா எங்க வீட்டு நான் படியில ஏறி போகணும். கரெக்டா ஏற இடத்துல நாயை கட்டி வச்சிருப்பாங்க, விலகூன நாயை கட்டி போட்டிருப்பாங்க. ஏறும்போது அது அப்படி ஒரு மாதிரி வரும், தட்டினா அவ்வளவுதான், பொத்துடின்னு அந்த காணுக்குள்ளதான் விழணும், அல்லது கான் மேலே பொத்துன்னு விழணும். அந்த வீட்டார்கிட்ட ஒரு நாள் கூட நான் சொன்னது கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மேலும் இவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க போல, புறஜாதி, அவங்க கூட இன்னொரு நாயும் ஜாதி கட்டினாங்க. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க போல சொல்லி 2 நாய் நிற்கும். இருக்கிற இடமே இவ்வளவுதான், ஒரு ஆள் தான் அப்படி ஏறி போக முடியும். இன்னொரு ஆள் வந்தா இடிச்சுட்டு தான் வரணும். அதுல 2 நாயை கட்டி போட்டிருக்காங்க. எப்படி? நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க? அவங்களை கூப்பிட்டு ஒழுங்கா மரியாதை எடுக்கீங்களா இல்ல மரியாதை கெட்டுரும் அப்படின்னு பேசணுமா? என்ன சொல்லணும் சொல்லுங்க? வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல ஒண்ணுமே பேசுறது இல்லை. அவங்க இன்னும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எனக்கு விரோதம்லாம் கிடையாது, நல்லா பேசுவோம், எல்லாம் உண்டு. எப்படி இருக்கீங்க பிள்ளைகள், எப்படி இருக்காங்க, ஜான் எப்படி இருக்கான், ஜெமி எப்படி இருக்கா, எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும், சந்தோஷமா இருப்போம். பகை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்னது? இதை கெட்டணும். இங்க கெட்டுறது இல்ல, சாத்தானுக்கு என்ன கெட்டணும்? பகைங்கிறத வச்சு என்ன கெட்டணும்? அதுக்குதான் இந்த இதெல்லாம். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு நாள் நான் அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பணும், கரெக்டா அந்த டைமுக்கு அங்க போகணும். நான் வேகமா வந்து பைக் எடுக்க போறேன். பைக் ஹேண்ட்பார்ல கட்டி வச்சிருக்காங்க. அது விலகுன்னு நான் இப்ப அவுத்து விட்டேன்னா அது எங்கேயோ போயிட்டுனா போச்சு. இது அவுத்து விட்ட குட்டத்துக்கு வகுத்துருவாங்க என்ன. நான் எடுக்க போறேன், அங்க கட்டி வச்சிருக்கு. உடனே அவுத்து அவங்க வீட்டு கதவுல, சிலவங்க வீட்டு கதவுல கட்டியிருப்பாங்க, அந்த கதவுல அப்படி கட்டி வச்சு அல்லது உள்ள விட்டு நினைக்கிறேன், உள்ள விட்டு கதவுல சாத்திட்டு அப்படி நான் எடுத்துட்டு போறேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட சொன்னதில்லை. சரி, நாங்கள் ஊழியத்துக்குலாம் போயிட்டு நாங்கள் ஃபேமிலியாக வந்து நிற்போம். வீட்டுக்கு முன்னால அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள குப்பை, அந்த குப்பை இந்த குப்பை எல்லாம் சேர்த்து நாங்கள் ஏறி வர இடத்துக்கு எங்கள் வாசல் பக்கத்தில் குப்பையை குவிச்சு வச்சிருவாங்க. ஆதாம் இருந்தான்னு என்ன சொல்லுவான் தெரியுமா? அதான் என்னுடைய ஒய்ஃபுடைய தம்பி, இது என்ன இது இப்படி குப்பையை போட்டு கூட்டி வச்சிருக்காங்க. அவன் திடீர்னு உட வந்திருக்கான் பார்த்துருக்கான். இன்னும் குப்பையை கூட்டி வச்சிருக்காங்க, நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கிறான். இல்லப்பா, இது சொல்லக்கூடாதுப்பா, இதெல்லாம் சகிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? சபைக்கு போயிட்டு சும்மா 12 பாட்டை பாடிட்டு கை தட்டிட்டு வர்றதா கிறிஸ்தவ வாழ்க்கை? அது போலி. சகிக்கணும். நான் அவட்ட சொல்லிட்டேன், இந்த குப்பைங்க இருக்குல்ல, அவளும் ஒரு முறை கேட்கா, இன்னும் குப்பை இப்படி போட்டிருக்காங்க, ரொம்ப இப்படி தள்ளியிருக்காங்க, எல்லாத்தையும் என்னென்ன அருவருப்பு எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா, நான் சொன்னேன், நம்ம வீட்டுக்கு உள்ள கொட்டினா கூட பேசக்கூடாது, அமைதெல்லாம் சார் நான் எடுத்து போட்டதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள, மாடியில தான் வீடு, வீட்டுக்குள்ள கொட்டி வந்து குப்பை தொட்டியை வச்சு கொட்டினா கூட எதுவுமே சத்தம் போடக்கூடாது. நம்ம குப்பையை எடுத்து வெளியே தள்ளி நம்ம எடுத்து வெளியே போட்டுறணும், அவ்வளவுதான். அசிங்கத்தை கரைச்சி மேல ஊத்துனா கூட பேசக்கூடாது. பேசினா அவுட்டு. அந்த பவர் போயிரும், வல்லமை போயிரும், சாயல் போயிரும். இனி உங்களை இவ்வளவு ஏசுறாங்க, ஏச மாட்டீங்களா? இல்ல, ஏசுனா அந்த கிருபை போயிரும். என்ன வாழ்க்கை வாழ்றோம் பிரியமானவர்களே? நான் எதுவுமே சொல்லல. இதை சகிக்க பார்த்தா அந்த நாய் ஒரு வேகமா ஒரு கார் வந்து அடிச்சு இழுத்துட்டு கிடக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கு, மதுரைக்கு கொண்டு போறாங்க. எங்க? அப்போலோவுக்கு கொண்டு போறாங்களா, மதுரை மீனாட்சி கொண்டு போறாங்க இல்ல, நாய்க்கு கார்ல கொண்டு போறாங்க. சிகிச்சை பலனின்றி நாய் இறந்து போனது. ஒன்னும் பெருமைப்பட நினைச்சிருங்க பிரியமானவர்களே. சகிக்க வேண்டாமா? யுத்தம் கர்த்தருடையதுன்னு பேசுறது இல்ல, நம்மளே எல்லா யுத்தத்தையும் செய்யறது. அது அப்படி இப்படி சண்டை போடுறது. சண்டை போடாதீங்க. நீங்க சண்டை போடுறவங்களா இருந்தா நீங்க உண்மையான கிறிஸ்தவங்க கிடையாது. நீங்க பொய் பேசுறவங்களா இருந்தா உண்மையான கிறிஸ்தவங்க கிடையாது. ஏன்னா போதகம் தப்பு. நீங்க கேட்கக்கூடிய போதகத்தை கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம என்ன சொல்லி தெரியுமா? நான் தூசி, நான் குப்பை, நான் புழு மாதிரி கீழே மண்ணில் கிடக்க தெரியல, மண்ணள்ளி தட்டுவாங்க.
சகிக்கணுமே. தாவீது சகிச்சாரு. 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் அல்லது 13 வரைக்கும் வாசு பாருங்க. சீமைங்கிற மனுஷன் மண்ணை அள்ளி தட்டுறான், மண்ணை தூற்றிக்கிட்டே வர்றான். நாய் நினைச்சிட்டு அவன் நினைச்சான் கல்லை கொண்டு எறிறானா. தாவீதின் மேலும் தாவீதின் ஊழியக்காரன் மேலையும் கற்களை எறிறான். தாவீதோடு போன செரியாவின் குமாரர் என்ன செய்றாங்க? கொந்தளிக்காங்க. இந்த நாயை ஒரே வெட்டட்டுமா கேட்காங்க. செரியாவின் மனுஷரே, உங்களுக்கு எனக்கு என்ன? நீங்க எதுவும் இதை சொல்லக்கூடாது. கர்த்தர் அவன் இப்படி செய்யறதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வார்த்தையை பாருங்க. கர்த்தர் அவனை இப்படி செய்யறதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. என் சிறுமியை பார்த்து அவன் எனக்கு நன்மை செய்வார். அமைதருக்கு வச்சுட்டாரு. கூட இருந்தவங்க கொத்தளிக்காங்க. பேலியாளின் மனுஷனை தொலைந்து போன்னு இந்த வார்த்தைகளை கேட்ட மனுஷன் கம்முன்னு இருக்கிறாரு. நீங்க வீட்டுல போய் வாசு பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசு பாருங்க. கற்களையும் எறிகிறான், தனி ஆளா இருந்து. தாவீதுக்கு பக்கபலமா எத்தனையோ சேவகர் இருக்காங்க. ஒரு லேச கை காமிச்சா போதும், ஒரே வெட்டி அவனை துண்டாக்கி இருப்பாங்க. தாவீது என்ன சொல்ல தெரியுமா? ஒன்னும் சொல்லக்கூடாது, பேசட்டும், தூட்டுட்டும். நம்ம மேல இதே மாதிரி யாராவது மண்ணெளி போட்டா என்ன செய்வீங்க சொல்லுங்க? சண்டை வந்துடும். அழகா சொல்றாங்க, சண்டை வந்துடும். அவங்க செய்வாங்கன்னு சொல்லல, பொதுவா சொல்றாங்க. சண்டை வந்துடும். வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போனவன இப்ப இந்த உபவாச கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம். வந்த உடனே ஒரு அக்கா வந்து மண்ணெளி மேல தூக்கி வீசுறாங்க. போட்டுட்டு, உனக்கு அறிவு இல்லையா? உன் வீட்டில் உள்ள அந்த கழிவு தண்ணி ஏன் இப்படி என் வீட்டு மொத்தத்துக்கு வந்துச்சு? உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி மண்ணெளி தட்டாங்க வச்சுக்கோங்களேன். மேலாம் மண்ணா உளுந்து கிடக்கு. என்ன செய்வோம்? நம்மளும் 2 பிடி மண் அள்ளி பதிலுக்கு நீனும் மண்ணால போ அப்படின்னு தட்டுறதா கிறிஸ்தவ வாழ்க்கை? அப்படின்னா போதகம் சரி கிடையாது, போதகமும் சரி கிடையாது, போதகனும் சரி கிடையாது. பிரியமானவர்களே, நம்ம எங்க இருக்கிறோம்? பிரியமானவர்களே, மரிச்சாலும் ஆண்டவருக்காக மரிச்சிரும் சொல்றோம். அதெல்லாம் பொய் தானா? போ சொல்லிருந்தோம், உண்மையே நான் நேசிப்பேன், எனது எல்லாவற்றிலையும் நான் உண்மையை நேசிப்பேன். அதெல்லாம் சும்மா தானா? போ. தாவீத கல்லை கொண்டு எறிறான் பாருங்க, கற்களை வீசுறான். படாத இடத்துல பட்ட என்ன ஆகும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்க முடியல. இந்த தாவீதை பார்க்க முடியலையே நடைமுறையில. எங்க மண்ணெளி தட்ட லேசா கோபமா ஒரு வார்த்தை கடுஞ்சொல்ல யாராவது நம்மளை பயன்படுத்தாங்க வச்சுக்கோங்களேன், இங்க பாரு, நாக்கு அளந்து வாய் அளந்து பேசு, இல்ல நான் நடக்கிறதே வேற, நான் கொள்ளக்காரியா மாறிடுவேன். இப்ப நான் உபவாசம் கொடுத்து போயிட்டு வந்திருக்கேன், நீ நான் வேற மாதிரினா பாரு, உன்னை நாளைக்கு பாரு, நாளைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், நான் உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. இதுதான் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மாற்றத்தை அனுபவிக்கிறோமா? இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? அப்படி எல்லா தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த நாளில் நான் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை நான் சிந்தித்து பார்க்கிறேன். மாற்றம் இல்லாத பட்சத்தில் ஏமாற்றம் தான். மாற்றத்தை நான் அனுபவிக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீரி ஸ்தேசுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஏந்திடுவே,
எந்த பொருளிடாகும், எந்த பொருளிடாகும், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், விந்தைக்கிறே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தைக்கிறே சேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இரட்சிப்பும் இரட்சிப்புக்கேற்ற கிரியைகளும், இரட்சிப்புக்கேற்ற மாற்றங்களும் என்கிறதின் அடிப்படையில சத்தியங்களை நாங்கள் தியானிக்கும் போது எவ்வளவாய் ஆண்டவரே ஆதிகால பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அசைவை பெற்றார்கள். அப்பா, இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட தாங்க முடியல, துவண்டு போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், மனம் தளர்ந்து விடுகிறோம், அவிசுவாசத்துக்குள்ளே கெட்டு போய் விடுகிறோம். பரிசுத்தவான்கள் தைரியமாய் நின்றார்கள், அடிபட்டார்கள், சிறைச்சாலைக்கு சென்றார்கள், அபாண்டமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்றார்கள். நாங்கள் இவைகளிலே கடுகளவும் அனுபவிக்கவில்லையே ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் செல்வி பற்றிய உபதேசத்தை பற்றி கொண்டவர்களாய், தேவனுக்குள்ளாக நல்நடக்கை கொண்ட தேவ ஜனமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பந்தா, பெருமை, பொறாமை, பணாசை, பொருளாசை, பதவியாசம் சொல்லி இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல சிக்கி கொள்ளாதபடி தேவனே, நம்முடைய ஜீவனுள்ள உபதேசமாகிய செல்வியை பற்றிய உபதேசத்தினால நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அனுதினமும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நடக்கிறோம், தேவனுக்கு முன்பாக பேசுகிறோம், தேவனுக்கு முன்பாக சிந்திக்கிறோம், தேவனுக்கு முன்பாக காரியங்களை நடப்பிக்கிறோம் என்கிற அந்த வெளிச்சத்திலே நாங்கள் அனுதினமும் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுக்கு முன்பாக நடக்கிறோங்கிற அந்த உணர்வில, அந்த வெளிச்சத்துல நாங்கள் துணிகரமா பொய் பேச முடியாது, துணிகரமா பாவம் செய்ய முடியாது. கர்த்தாவே, இந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வருகிற வாரத்தில் நடக்கிற பெண்கள் கூட்டத்தில் கர்த்தாவே உடைய வல்லமையான கிரியைகளை நடப்பீங்க. இதிலும் அதிகமான ஜனங்கள் வந்து நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை தினத்தில் நடைபெறுகிற எல்லா ஆராதனை கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. எல்லாவற்றையும் கரெக்டா அந்த நேரத்தில் நாங்கள் நிறைவேற்ற கர்த்தருக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.